லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உட்காந்துக்கலாம். அங்கே போனால் பிரைட்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குட்டி ஸ்டாண்டு நம்ம நண்பர் வாங்கி வச்சுருக்காரு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. யா 2 நாளாக மொட்டை மாடியில் நின்று பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் நம்மளோட ரூம். ஸோ இதோட கதையை பற்றி சொல்கிறேன். சின்னதாக பேக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வேணால் லைட்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சைடில் இது பாத்ரூம் டோர் அந்த பக்கம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட பேசியிருந்தேன். என்ன மாதிரினா 10,000 ரூபா அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு பேசிக் ஃபோனோட தான் இந்த ஊர் பக்கம் வந்தேன். ஸோ என்னோடய பேசிக் பிளான் படி இப்போ ஏதாவது ஒரு டெலிவரி ஜாப் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இங்கே வந்தேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணி பைக் எடுத்துகிட்டு வந்த கதை வரைக்கும், ரெண்டல் ஈவி எடுத்துகிட்டு வந்த கதை வரைக்கும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வெல்கம் டு கியர் அப் டெய்லிஸ். இதுதான் சேனலோட பேராக வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். மேபி பார்க்கலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஜாயின் பண்ணேன் செகண்ட் நாளில் தான் காலையில் ஒரு 8 மணிக்கு லாகின் ஸ்டார்ட் பண்ணேன். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 21 மணி நேரம் லாகின். ஸோ 21 மணி நேரம்னா கிட்டத்தட்ட ஒரு மறுநாள் காலையில் ஒரு 3 மணி 4 மணி 5 மணி அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டேக்கான டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 35 ஹவர்ஸ் ஓட்டுற மாதிரி இருந்தது. ஸோ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. புதுசு அப்படின்றதுனால ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே நிறைய சிரமம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு 1700 800 கிட்ட நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்தது அந்த ஃபஸ்ட்டு டேக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, கிட்டத்தட்ட ஊர்லேருந்து இங்கே வரும்போது 10,000 ரூபா அமௌண்ட் இருந்ததுன்னு. ஸோ இதில் வந்து 5,000 ரூபா வந்து ரூமோட அட்வான்ஸ்க்காக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கொடுத்தாச்சு. 3,500 ரூபா வந்து ஈவி ரெண்டலுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் மாதிரி பே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கையில் பேலன்ஸ் வந்து 1,500 ருபீஸ். அதை வச்சு தான் அடுத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் எக்ஸாக்டாக என்ன பிளான் அப்படின்னா, இந்த ஒரு வாரம் நம்ம ஸ்விக்கி ஓட்டிட்டோம் அப்படின்னா அதோட பே அவுட் வந்து நெக்ஸ்ட்டு வீக்கு டியூஸ்டே நைட்டோட நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். டியூஸ்டே நைட் இல்லைன்னா வெட்னஸ்டே மார்னிங் அந்த டைமிங் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கல்ல, ஸோ இந்த ரூமோட அட்வான்ஸ் வந்து கிட்டத்தட்ட 7,000 ரூபா வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜ் வந்து சொல்லியிருந்தாரு. 7,000 ரூபாய்க்கு நம்ம வந்து 5,000 வந்து நம்ம பே பண்ணியாச்சு. இது போக மீதி 2,000 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து ஒரு 10 நாள் டைம் கேட்டிருந்தோம். அந்த 10 நாள் டைமிங்க்கு வந்து அவர் வந்து ஓகே சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து ஸ்விக்கியோட டெலிவரி முடித்து அதோட வீக்லி சேலரி போட்டதுனால அந்த சம்பளத்தை எடுத்து அவர்கிட்ட 2,000 ரூபாய் கொடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணோம். இதுக்கிடையில் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வந்தது. ஷார்ட்டேஜ் வந்த டைமிங்கில் கொஞ்சம் வெளியில் ஒரு 5,000 ரூபாய் வாங்கி செஞ்சு ஓரளவு கொஞ்சம் சமாளிச்சாச்சு அந்த ஒரு வீக்கை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட பே அவுட் வந்து கிட்டத்தட்ட நெருக்கி தாட் 9,084 என்னமோ வந்துருந்தது. ஸோ அதில் வந்து நமக்கு ஸ்விக்கியோட இந்த பேக் டிஷர்ட்டில் நமக்கு கொடுத்தாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து 3 வாரமாக ஒரு சம்வாட் 1,500 or 600 கிட்ட வந்து அமௌண்ட் பிடிப்பாங்க. அதுக்கு ஒரு 600 ரூபா பிடிச்சது போக ஃபஸ்ட் வீக்கில் ஒரு 9,000 ரூபா பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் அக்கௌண்ட்டுக்கு வந்தது. அதுலேருந்து நம்ம அந்த கொடுக்குறதா சொன்ன இந்த அமௌண்ட்டு, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வாரத்தோட பைக் ரெண்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 250 ரூபா. ஒரு நாளைக்கு 250 ரூபான்றதுனால வீக்லி வந்து 1,750 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ கியர் அப் டைரிஸ் அப்படின்ற இந்த பேர் வந்து எதுக்காகனா, ஸோ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து மோட்டோ விளாகிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு இப்போ இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஸோ இது எப்படி போகும், நம்ம அதில் தான் போவோமா இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் ஒரு பிளான். ஸோ ஃபஸ்ட்டு 2 நாள் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு 3வது நாள். சம்வாட் மோட்டோ விளாகிங் கம்யூனிட்டியில் பேசிக்காக உள்ளே போனோம் அப்படின்னா, ஓகே விளாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எந்த செட்டப்புமே நம்மக்கிட்ட கிடையாது. அதுக்கான பேசிக் கியர்ஸ் கிடையாது. ஒரு விளாகுக்கான ஒரு கோப்ரோ ஒரு கேமு அந்த எந்த செட்டப்புமே கிடையாது. ஸோ இப்போ நான் இந்த பார்க்குறீங்கன்னா இந்த ஹெட்செட் இது வந்து ஒரு ப்ளூடூத் தான். ஸோ இதுவே வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்றதுனால இங்கே ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கினது தான். கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து 700 என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன், போட்டில் தான். ஸோ
இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றது யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த ஸ்லீவ்ஸ் எல்லாமே வந்து 100 ரூபா. ஸோ இதெல்லாம் அங்கங்கே கிடைக்கிற டைமிங்கில் அங்கங்கே பர்ச்சேஸ் பண்ணி ஸோ இப்படி தான் நம்ம ரெடி ஆனோம். ஸோ இதனால தான் ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றதுக்கும் என்ன இருக்கோ அதை வச்சு வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறதுக்குமான வேரியேஷன்ஸ் வந்து இதுதான். ஸோ வந்து நான் ஆரம்பித்தப்ப அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் வந்து இங்கே ரெண்ட் வந்து பே பண்ண வேண்டியிருந்தது. அதுபோக ஒரு 5000 வந்து வெளியில் வாங்கி தான் சமாளித்தேன். ஸோ அந்த எல்லா விஷயம் அந்த வெளியில் வாங்கின அந்த ஒரு பிரச்சனை எதுவுமே இப்போ நமக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட எதுவுமே பெரிய பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னென்ன சின்ன சின்ன ஐட்டம்ஸ் என்ன வேணும் அப்படின்றதுலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து ரைடிங்கில் ஃபோன் யூஸ் பண்ணி பேச முடியாது, அதனால் ஒரு ஹெட்ஃபோன் வேணும். ஹெட்ஃபோன் வாங்கியாச்சு. பைக்கில் ஒரு சின்ன மொபைல் ஹோல்டர் ஒன்று அட்டாச் பண்ணணும். இப்போதைக்கு மாட்டியிருக்கிற கம்ஃபர்டபுளாக இல்லை, அதை மாற்றணும். பட் ஆனால் பேசிக்கான ஒரு ஹோல்டர் வந்து அதையும் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ பவர் பேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த டெலிவரி ஜாபுக்கு தேவை. பட் ஆனால் நம்ம இவி அப்படின்றதுனால அதுலேயே வந்து பவர் கனெக்ஷன் அட்டாச் பண்ணி நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மோட்டோ வ்ளாகிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த பேத்தை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது மூலியமாக நம்ம சின்ன சின்னதாக எக்யூப் பண்ணி இப்போ நமக்கு தேவையான கியர்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடுக்குள்ளே போக முடியுமா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு இனிஷியல் பிகினிங்கில் நான் சொல்லியிருந்தேன், ரெட்மி A1 Plus தான். ஒரு பெரிய ஃபோன் கூட இப்போதைக்கு கையில் இல்லை. சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ இருக்கிறத வச்சு நான் என்ன ப்ராசஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது நம்புகிறேன். ஸோ இப்போதைக்கு ஸ்விக்கியோட கண்டிஷன் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா, பே அவுட்ஸ் எதுவுமே முன்னாடி மாதிரி இல்லைன்றது தான் ஓட்டிகிட்டு இருக்கவங்களோட எல்லாரோட கம்ப்ளைண்ட்டுமே. அதை பற்றி மறுபடியும் ஃபர்தராக தெளிவாக பேசுகிறேன். ஆல்ரெடி இன்றைக்கி வந்து பேச ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு 1 மந்த் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு வந்து ஸ்விக்கியில் வந்து நீங்கள் மந்த்லி ஒரு 30,000 to 40,000 வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் போக கையில் நிப்பாட்ட முடியும். ஆனால் நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அல்டிமேட் எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 21 ஹவர்ஸ் வந்து லாகின் கொடுத்துருந்தேன்னு சொன்னது இல்லையா? ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான். இங்கே போக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவீங்க. ஆனாலுமே இங்கே மேக்ஸிமம் ஓட்டிகிட்டு இருக்க எல்லாரோட கதையுமே என்னென்னா, தூக்கத்தை தொலைச்சி சாப்பாட்டை தொலைச்சி ஏதாவது ஒன்று இப்போ தன்னோட பாடி கண்டிஷனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய ஏர்னிங்ஸ் அப்படின்றதுக்குள்ளேயே அவங்க வந்து உள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஏன்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கணக்கு வச்சு ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அல்டிமேட்டாக ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் டார்கெட் பண்ணி 14,000 ரூபாய்லாம் எடுக்கணும் அப்படின்னா லைஃப் ஆன் லைன் அப்படின்ற மாதிரி தான், லைஃப் ஆன் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ரொம்ப ஹெவியான எஃபோர்ட்ஸ் கொடுத்து தான் அந்த விஷயத்தை சாதிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு இதில் என்னென்ன மாதிரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிடச்சிது அப்படின்றதையும் ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் ஒரு வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ 2 நாளாக பெருசாக எதுவும் செகண்ட் வீடியோ போட்டுமே பெரிய வியூஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறேன், ஒர்க் அவுட் ஆகாமல் இல்லையான்னு தெரில. பட் ஆனால் ஐ வாண்ட் டு ட்ரை அப்படின்றதுனால கொஞ்சம் பேருக்கு வந்து லிங்க்ஸை மட்டும் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ பார்க்கலாம் இது எந்த லெவலுக்கு போகுது, பெருசாக ஹிட் ஆகாமல் அடிக்குமா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் கண்டினியூஸ்லி வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கீப் ட்ரைங் ஆன். ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணி பார்த்து இது நமக்கு வருது வரல அப்படின்றதையாவது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் வேணும், இல்லை ஸ்விக்கியோட ஏர்னிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுமா, ஜாயினிங் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுமா, என்ன ஏதுன்றதை பற்றி சொல்கிறேன். பட் ஆனால் அதை கேட்குறதுக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா இல்லைன்றது எனக்கு தெரியணும். இஃப் பாசிபிள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட், blah 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 blah. Thank you.